welcome again for the same topic, right? இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ஜினியரிங் ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரொம்ப வர்த்தான ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ரிடக்ஷன் ஃபார்முலா, ஓகேங்களா? இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாமே டிரைவ் பண்ணது வந்து பெர்னௌலிஸ் ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெர்னௌலி ஃபார்முலா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ரெண்டு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்டெக்ரல் யூடிவி ஃபார்மேட் நான் எழுதுகிறேன், ஓகேங்களா? இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. இது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், ஓகேங்களா? அதோட அந்த ஃபார்முலா தான் இது, இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. அதே பெர்னௌலிஸ் ஃபார்முலா அப்படின்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் பெர்னௌலிஸ் ஃபார்முலா. ஓகே, integration by parts, which is a very very important concept and which is used to derive lot of formula. ஓகேங்களா? ஒரு சில ஃபார்முலாலாம் நம்மளுக்கு ரொம்ப டஃப்னு நினச்சிருப்போம், இதெல்லாம் இன்டெகிரேட்டே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். அதெல்லாமே வந்து இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஓகே, யூடிவி இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும், டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்டும் இதில் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபார்முலா எல்லாமே இன்ஜினியரிங்க்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஓகேங்களா? ரைட். அடுத்தது பெர்னௌலி எழுதுகிறேன். இந்த பெர்னௌலி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன், ஓகேங்களா? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அது என்ன அப்படின்னா சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னாலே இன்ஃபைனைட்னு அர்த்தம். இந்த டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இதில் u dash u double dash u triple dash அப்படிங்கிறதெல்லாம் என்ன, இந்த u எங்கேருந்து எடுக்கிறாங்க, லெஃப்ட் சைட்லேருந்து, ஓகேங்களா? அப்போ இந்த u dash u double dash u triple dash எக்ஸெட்ரா இதெல்லாமே என்ன, டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் u, derivatives of u, first order derivative, second order derivative, third order derivative, right? அடுத்தது இந்த v, v1, v2 இதெல்லாம் என்ன அப்படின்னா integration of dv. ஏன்னா லெஃப்ட் சைடில் dv தான் இருக்குது. dv ஃபஸ்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா v கிடைக்கும், v இன்டெகிரேட் பண்ணுறது v1, v1 இன்டெகிரேட் பண்ணுறது v2, சக்ஸசிவ் இன்டெகிரேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பெர்னௌலி ஃபார்முலாவில் மட்டும் ஒரு சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த u எதை சூஸ் பண்ணுறது, v எதை சூஸ் பண்ணுறது, நாங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், u எது dv எது அப்படிங்கிறது. ஸோ u எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூங்கிறது ஐ லேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி, ஐ லேட்டுங்கிறது ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஐ ஃபார் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், L for logarithmic function, A for algebraic function, T for trigonometric function, E for exponential function. இதுதான் I late, ஓகேங்களா? I late. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, அந்த இன்டெகிரேட் பண்ணுறதுல நான் எதை யூன்னு எடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அந்த ப்ராப்ளத்தில் இருந்ததுன்னா அதை தான் நீங்கள் யூன்னு எடுத்துக்கணும். அடுத்தது லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா லாகரித்மிக் ஃபங்க்ஷன் செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனுக்கு, ஃபோர்த் ப்ரியாரிட்டி ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு, ஃபிஃப்த் ப்ரியாரிட்டி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. இந்த ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா இன்வர்ஸ் இருக்குன்னா இன்வர்ஸ் தான் நீங்கள் யூ எடுக்கணும். அப்படி இன்வர்ஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லாக் இருக்கான்னு பார்க்கணும். லாகும் இல்லை அப்படின்னா தான் இன்வர்ஸு லாகு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இல்லைன்னா தான் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை யூவாக எடுக்கணும், ஓகேங்களா? மேக்ஸிமம் எந்த ஒரு டேர்மை நம்ம எடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் ஜீரோக்கு லீட் பண்ணுதோ அந்த டேர்மை தான் நம்ம யூன்னு எடுப்போம். ஸோ அதுதான் இந்த பெர்னௌலிஸ் ஃபார்முலா, ஓகேங்களா? ரைட். இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பெர்னௌலி ஃபார்முலா. இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது தாங்க புரியும், பட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி தான்
நிறைய ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் டெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இ பவர் காம்பினேஷன் ஒன்று, ஓகேங்களா. இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் மிக்ஸ்அப் ஆகிருக்கிற ஃபார்முலா, ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இ பவர் ஏஎக்ஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ரெண்டு ஃபார்முலாவுக்குமே காமன். இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது ரெண்டுக்குமே காமன். நல்லா ஒரு பெரிய பிரேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரைட், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு. இப்போ இது எப்படி ஃபார்முலா வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏ, இந்த காஸ் பிஎக்ஸ், ஏ காஸ் பிஎக்ஸ், ஓகேங்களா. எப்பெல்லாம் காஸ் டேர்ம் வருதோ அப்போல்லாம் சைன் பிஎக்ஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ காஸ் பிஎக்ஸ், இங்கே வந்து பி சைன் பிஎக்ஸ், ஓகேங்களா. ஏ காஸ் பிஎக்ஸ், பி சைன் பிஎக்ஸ், இந்த ரெண்டும் தான் உள்ளே இருக்கிற டேர்ம். அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஏ சைன் பிஎக்ஸ், ஏ சைன் பிஎக்ஸ், அதே மாதிரி பி காஸ் பிஎக்ஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் இடையில ஒரு ப்ளஸ் சைன் ஒரு மைனஸ் சைன் வரும். அது எங்கே வருது அப்படின்னா, காசாக இருந்தால் ப்ளஸ், சைனாக இருந்தால் மைனஸ். அதாவது சைன் வரும்போது மைனஸ் சைன் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சைன் இன்டிகிரேட் பண்ணால் நெகட்டிவ் சைன் வரும்னு முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி சைன் டேர்ம் வரும்போது மைனஸ் சைன் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து இன்னொரு ஃபார்முலா டெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 to infinity e power ax cos bx dx, ஓகேங்களா. e power minus ax cos bx dxன்னு வச்சுக்கோங்களா, ரைட். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to infinity e power minus ax cos bx dx. இது போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் ஏ கொடுத்துட்டேன். மைனஸ் ஏ ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இ பவர் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 0, கரெக்டுங்களா. சாரி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 0. இ பவர் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் 0. அப்போது நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் போடும்போது 0 ஆகிடும். அண்ட் இ பவர் 0 வேல்யூ போட்டிங்கன்னா 1. அப்போ லோயர் லிமிட்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேங்களா. அப்படி லோயர் லிமிட்டில் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும், புரியுது இல்லைங்களா. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் அப்பர் லிமிட் வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும், 0 ஆகிடும். லோயர் லிமிட் வந்து இ பவர் 0, ஸோ 1, ஓகேங்களா. அப்படி 1 போடும்போது காஸ் 0 வேல்யூ வந்து 1. அப்போ ஆன்சர் வந்து ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இதுலேருந்து டெடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த லிமிட் 0 to இன்ஃபினிட்டியில் எகெயின் அதே மாதிரி தான் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி போடும்போது 0 ஆகிடும். அதுக்கு அடுத்தது, ஆனால் இங்கே இ பவர் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஏன் மைனஸ் கொடுத்துருக்கேன்னா, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ தான் 0, அதனால தான் அது ரெடியூஸ் ஆகுது, ஓகேங்களா, ரைட். இ பவர் 0 வேல்யூ 1. அடுத்து இங்கே பார்க்கும்போது காஸ் டேர்ம் இருக்கிறது இங்கே தான், ஸோ இந்த வேல்யூ வந்து 1, ஓகேங்களா. இந்த 1 போது இங்கேயும் மைனஸ் இருக்குது, லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸுங்கிறனால இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது தெரிஞ்சால் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா இதை டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா இல்லாமல் சைனில் ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது, சைன் அண்ட் காஸ். அது என்னன்னு பாருங்கள். அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி the integrals which contains the limit 0 to pi by 2, ஓகேங்களா. 0 to pi by 2 sin n power nx dx is equal to 0 to pi by 2 cos power nx dx, ஓகேங்களா. sin power nx dx is equal to cos power nx dx. ரெண்டுமே சேம் தான், எந்த இன்டர்வலில் 0 to pi by 2 இன்டர்வலில். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், n கீழே, நியூமரேட்டரில் n மைனஸ் 1, இதுலேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணி கீழே, இதுலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி மேலே, இங்கே n மைனஸ் 4, இங்கே n மைனஸ் 5 எக்ஸட்ரா, இப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் போகும், ஒன்று மட்டும் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, இன்ஃபைனைட்டாக நீங்கள் நம்பரை போட்டுகிட்டே போயிட்டுருக்கலாம். எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தானாகவே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். எப்போ அப்படின்னா 0 வரக்கூடாது, ஓகேங்களா. இப்படி சப்ராக்ட் பண்ணிட்டு தானே வந்துட்டுருக்கீங்க, ஸோ கம்மியாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ 0 வர்றதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நெகட்டிவ்லையும் வரக்கூடாது, 0 வரக்கூடாது, நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருது அப்படின்னா 5 minus 1 4, 4 minus 1 3, 3 minus 1 2, 2 minus 1 1, 1 minus 1 என்ன 0. அப்போ இதோட நிறுத்திக்கணும், ஓகேங்களா. 2/3யோட நிறுத்திக்கணும், புரிஞ்சுதுங்களா.
அடுத்தது சப்போஸ் 6 வருது அப்படின்னா 6 5 4 3 2 1 இதை சப்ராக்ட் பண்ணால் நாங்கள் 0 ஆகும். அப்போ 1/2 ஸ்டாப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த 6 5 எல்லாம் எங்கேருந்து வருது? sin பவர் nx. இங்கே இருக்கிற நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா இஃப் n இஸ் ஆட், ஓகேங்களா? இதே ஃபார்முலா n ஈவனாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், n ஈவனாக இருந்தால் n -1 n-2 n-3 n-4 இப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு π/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். சேம் திங், ஓகேங்களா? அப்போ ஆட் நம்பராக இருந்ததுன்னா இந்த இடத்துல எதில் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே இன்டூ தான், ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட்? 5 4 3 2ன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 2/3 எண்ட் ஆகும். இதே ஈவன் நம்பராக இருந்தால் 1/2 எண்ட் ஆகும். நீங்கள் அதை கூட ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது எண்டு ஆகிறது எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்க ஃபார்முலாவை அப்படின்னா 0 வரக்கூடாது, நெகட்டிவில் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ 0 வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் வருது அப்படின்னா நெகட்டிவ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் இதோட கான்செப்ட், ஓகேங்களா? ரைட். அப்போ n இஸ் ஈவன் அப்படின்னா π/2 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. n இஸ் ஆட் அப்படின்னா நீங்கள் 2/3 ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ரைட். இதுதான் அந்த ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சேம் டிட்டோ 0 to π/2 sin பவர் mx cos பவர் nx dxங்கிற ஃபார்முலா, ஓகேங்களா? இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mn 2 டேர்ம் இருக்கு இல்லைங்களா? ஸோ m + n எடுத்துக்கோங்க. டினாமினேட்டரில் இப்போ ஃபுல்லாக நான் டினாமினேட்டரில் எழுத போகிறேன். டினாமினேட்டரில் வந்து m + n -2 ஈவன் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் கீழே மேலேன்னு எழுதிட்டு போனேன். ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே மேலே, ஏன்னா அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் செப்பரேட் ஆகிருக்கும், நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் செப்பரேட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு கிளான்ஸ் திரும்ப வீடியோவை முன்னாடி இருந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஆட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். m-1 m-3 எக்ஸெட்ரா. இதே மாதிரி n-ல இருந்தும் சப்ராக்ட் பண்ணணும். n-1 n-3 எக்ஸெட்ரா, ஓகேங்களா? இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிவிட்டு சேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0 நெகட்டிவ் நம்பர் வராத வரைக்கும் போட்டுட்டு, ரைட், போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ ஈவனாக இருக்குது நம்பர், ரெண்டுமே ஈவன். 2 கேஸாக பிரிக்கிறோம். ரெண்டுமே ஈவன் ஆர்எல்ஸ், ஓகேங்களா? அப்போது ரெண்டுமே ஈவனாக இருந்ததுன்னா π/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்போ? இஃப் m and n போத் ஆர் ஈவன் அப்படின்னா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இன்டூ π/2 போட்டுக்கோங்க. ஆர்எல்ஸ்னால் என்ன காம்பினேஷன் வேணாலும் வரலாம். m and n போத் ஆர் ஆட், இல்லை m is odd n is even, n is odd m is even, இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 3 கேசஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அந்த இந்த டேர்ம் வராது, ஓகேங்களா? அந்த π/2ங்கிற டேர்ம் மட்டும் வராது. புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேங்க, ரைட்? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா, ரைட்? ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாமே பார்த்தாச்சு. அண்டு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. பட் இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்டகிரேஷனில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த ஈவன் ஆட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் f(x) dx வந்து இந்த இன்டர்வலில் இருந்தால் மட்டும், அதாவது ஒரே வேல்யூ ஆனால் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஓகேங்களா? -a to +a f(x) dx, ரைட்? லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் பார்த்தா சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கீழே மட்டும் நெகட்டிவ் சைன் இருக்கும். -3 to +3, -1 to +1 இந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. எப்போ அப்படின்னா f(x) வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தா, ஓகேங்களா? ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது 0. இதே f(x) வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது, ரைட்? ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -a to a f(x) dx is equal to 2 times of integral 0 to a f(x) dxன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாங்கிறது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் f of -x is equal to -of f(x) அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்,
எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் எக்ஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேம் தான். ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதோட மைனஸ் போடும்போது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இல்லைங்க இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நெய்தர் ஈவன் நார் ஆட், நீங்கள் ஆஸ் யூஷுவல் இன்டகிரேட் பண்ணிக்க வேண்டியதான். இது அப்ளை ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஈவன் லைக் ஃபங்க்ஷன், ஆட் லைக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 0 to 2a f of x dxன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். this can be rewritten as 2 times of 0 to a f of x dx if f of 2a minus x is equal to f of x. இது பேரு even like function. ஓகேங்களா, even like function. அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போடும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 2 times of 0 to a அப்படின்னு எழுதிக்கலாம். இதே 0 to 4a இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈவன் லைக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 4 times of 0 to a அப்படின்னு எழுதிக்கலாம். 4a minus x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் 4a minus x is equal to எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் 4 times of, அதாவது 2 times of 0 to 2a எழுதலாம். திரும்பவும் 2a minus x சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எகைன் 2 times யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 0 to 4 times of 0 to a அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே ஆட் லைக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் லைக் ஃபங்க்ஷன்னா இதோட வேல்யூ 0. எப்போ ஆட் லைக் ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா எஃப் ஆஃப் 2a minus x போடும்போது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் ஆட் லைக் ஃபங்க்ஷன். ஆட் லைக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ரைட். இது வந்து ரெண்டுமே ஈவன் ஆட் மாதிரியே தான் இருக்கும். பட் கண்டிஷன் செக் பண்ணுறது மட்டும் வேறு மெத்தட். ஓகேங்களா, கண்டிஷன் செக் பண்ணுறது மட்டும் வேறு மெத்தட். அதாவது இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு செக் பண்ணுறோம், இங்கே வந்து அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போட்டு செக் பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போட்டு செக் பண்ணும்போது இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது, சைன் காஸ் ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது, ஆடா ஈவனான்னு செக் பண்ணும்போது ஈவன் லைக் ஃபங்க்ஷன் ஆட் லைக் ஃபங்க்ஷன் எல்லாம் அங்கே தான் அப்ளை ஆகும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். ஓகேங்களா, இது வந்து இன்டெகிரல் கால்குலஸ்ங்கிற யூனிட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட் இயர் சிலபஸில் இருக்க அந்த யூனிட். அதே மாதிரி +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் எஸ்பெஷலி இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் ஃபார்முலா மெயினாக டாமினேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கு. ஓகேங்களா, ரைட். In the next video onwards we will see some examples for all these formula. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு ஒரு ஃபார்முலாவும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் பெர்னாலிக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா, ரைட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.